வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஃபியூஸ்னா என்ன, ஃபியூஸ்னுடைய நெசசிட்டி, எர்த்திங்னா என்ன, எர்த்திங்னுடைய நெசசிட்டி, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எர்த்திங் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபியூஸ்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மெல்ட் பண்ணி, அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து இங்கே ஒரு ஃபியூஸ் இந்த மாதிரி இருக்கும். ஃபியூஸ் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபியூஸ் ஜென்ரலாக இது காமிச்சிருக்கோம். இந்த ஓகேங்களா, நம்மளுக்கு சர்க்கியூட் போர்ட்லையும் குட்டி குட்டி ஃபியூஸ் இருக்கும். சரி, ஃபியூஸ்னால் அது இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ். இது என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், இதில் ஒரு ஒயர் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க, அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு என்ன ஆகிடும்னா, கரண்ட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இன்ட்ரப்ட் எக்ஸஸ் கரண்ட் ஃப்ளோ. ஸோ இப்படி தான் இதை நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு ஒரு லைன் போட்டோம்னா அதை ஃபியூஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபியூஸுக்கான சிம்பிள். சரி, இதோட நெசசிட்டி பார்க்கலாம். என்ன பண்ணும், ஓவர்லோடு ஏதாவது கரண்ட் வந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தடுத்து நிறுத்தும், ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸஸ் கரண்ட்னால அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தடுத்து நிறுத்திக்கும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்னால சில டேமேஜஸ்லாம் தடுக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஹசார்ட்ஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் நம்ம இந்த ஃபியூஸை பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் முக்கியமான 3 விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எர்த்திங். எர்த்திங் என்னதுன்னா, இப்போது சர்க்கியூட்டில் இருக்கிற மெட்டாலிக் பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பூமியில் செலுத்திடணும், எர்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷாக் அடிக்காமல் தடுத்துக்கலாம். எர்த்திங் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டு த எர்த் டு என்ஷூர் சேஃப்டி அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஷாக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம மெட்டாலிக் பார்ட்ஸ் எல்லாத்தையும் எர்த்து பண்ணணும். சரி, இதோட தேவைகள் பார்க்கலாமா? ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எர்த்திங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எர்த்திங் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபியூஸு, இந்த சர்க்கியூட் பிரேக்கரு, இது எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னா எர்த்திங் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு எர்த்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எர்த்திங்கில் மொதல் எர்த்திங் பார்க்க போகிறது பிளேட் எர்த்திங். அதாவது இந்த காப்பர் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இல்லை கேல்வனைஸ்டு அயன் பிளேட்டும் யூஸ் பண்ணலாம். காப்பர் பிளேட் இல்லை கேல்வனைஸ்டு அயன் பிளேட்டை நம்ம என்ன பண்ணோம்னா, கிரவுண்டில் வேர்ட்டிக்கெல்லாம் இப்படி இதான் அந்த பிளேட்டு உள்ளே புதைச்சிடணும். அந்த பிளேட்டுக்கான டைமென்ஷன் இப்படி தான் இருக்கணும். 600 3.15 mm இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 3 மீட்டர் ஆழத்தில் அதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். கூட நம்ம என்ன பண்ணோம்னா, சார்கோல் கறி இருக்கு இல்லையா, சார்கோலும் அப்புறம் உப்பும் சேர்ந்து நம்ம அதில் கொட்டி வைக்கணும். எதுக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி ஊற்றலாம், அதாவது இந்த மண்ணை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன்ஸ் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். பிளேட் எர்த்திங் இதுதான். நெக்ஸ்ட் பைப் எர்த்திங். பைப் எர்த்திங்கில் நம்மளுக்கு வந்து கேல்வனைஸ்டு இரும்புன்னு சொல்லுவாங்க, அதாவது GI. ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும்னா வேர்ட்டிக்கில் கிரவுண்டுக்குள்ளே புதைச்சிடணும். இதை சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா சார்கோல் உப்புலாம் கொட்டி வைக்கணும். சார்கோல் உப்பு எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளே கொட்டி வச்சுருக்கணும். ஓகேங்களா? தண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபனல் வச்சு இந்த மண்ணுக்குள்ளே ஊற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே பயன்படுத்தணும், வீட்லேயும் பயன்படுத்துவாங்க, இண்டஸ்ட்ரீஸ்லையும் பயன்படுத்துவாங்க இதை. ஸோ இந்த இரும்பு வந்து இவ்வளோ mm தான் இருக்கணும், 38 mm உள்ள அந்த ராடு தான் நம்ம அந்த இரும்பு. ஓகேங்களா? பைப்பு மாதிரி இருக்கும், அதை வந்து உள்ளே செலுத்தணும். நெக்ஸ்ட் ராட் எர்த்திங். இதுக்கு நம்ம காப்பர் ராடும் பயன்படுத்தலாம், கேல்வனைஸ்டு அயன் ராடும் பயன்படுத்தலாம். கிரவுண்டுக்குள்ளே அனுப்பணும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் மேலே இருக்கும், கொஞ்சம் வெளியில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மேலே கொஞ்சம் உள்ள. ஓகேங்களா? காப்பர் ராடும் யூஸ் பண்ணலாம், கேல்வனைஸ்டு அயன் ராடும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை முதல்ல கிரவுண்டுக்குள்ளே செலுத்தணும். எக்ஸ்ட்ரா ராடு கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதில், அந்த ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் தான் எக்ஸ்ட்ராலாம் பயன்படுத்த முடியும் ராட் எர்த்திங்கில். அதேமாதிரி இந்த ராக்கி சாயில், கொஞ்சம் பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, பாறை மண், அந்த மாதிரி இடத்துல இது பெட்டராக இருக்கும், இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் தான் மற்றதை விட ராட் எர்த்திங்.
நெக்ஸ்ட் முக்கியமானது ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் நம்ம காப்பரை பயன்படுத்தலாம், இல்லைன்னா கேல்வனைஸ்டு அயன் ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து ஹாரிசான்டலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், புதைக்கணும். இந்த மாதிரி நீளமாக வைக்காமல் இப்படி படுக்க போட்ட மாதிரி வைக்கணும், ஹாரிசான்டல். இது நம்ம ஒயராகவும் வைக்கலாம், இல்லை ஸ்ட்ரிப்பாகவும் வைக்கலாம். என்ன ஸ்ட்ரிப்பு? காப்பர் ஸ்ட்ரிப், இல்லைனா இரும்பு ஸ்ட்ரிப்பு, கேல்வனைஸ்டு அயன் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணலாம். அதாவது அதிகமான கரண்ட்டு, ஓகேங்களா, அப்போ தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது அதிகமான கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? பெரிய பெரிய ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துவாங்க. அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங்கை யூஸ் பண்ணலாம். The long strip provide a large contact area with the soil, allowing fault current to dissipate effectively. அதிகப்படியான கரண்ட் வந்து இந்த மிஸ் ஆகிட்டு இங்கே வரும்பொழுது அது எல்லாமே நம்மளுக்கு பிரிஞ்சு ஈஸியாக போயிடும் இடத்துல, ஓகேங்களா. இது எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்துவாங்க, ஸ்டேஷன்ஸில் எல்லாமே பயன்படுத்துவாங்க, பவர் ஸ்டேஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஃபியூஸ்னா என்ன, அதுக்கான சிம்பிள், அப்புறம் அதோடைய நெசசிட்டினா இம்பார்ட்டன்ஸ், எர்த்திங்னா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ், டைப்ஸ், பிளேட் எர்த்திங், பைப் எர்த்திங், ராட் எர்த்திங், அப்புறம் ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கேரண்டி. வணக்கம்.